ஈசாக்கு ஒரு குணசாலியான மனுஷன், ஒரு 100% ஒரு ப்யூரிட்டியான ஒரு மனுஷனாக காணப்படுறாரு. ஸோ ஈசாக்கு ஒரு தேவ பக்தி உள்ள நிறைந்த ஒரு பிள்ளை. ஸோ அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கடுத்து வந்தவர் தான் யாக்கோபு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, யாக்கோபு, ஈசா. ஸோ அவங்களுடைய கதை தான் அடுத்து வரப்போகுது. ஈசாக்கை பற்றி சொல்கிறது பேசணும் இல்லை. அவருக்கு வந்து முதலாவது அவங்க ஒய்ஃப் வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் அவரோட பெரிய கதை. ஆமாம். 2வது கதை என்னென்னா, அந்த ஒய்ஃபை பஞ்சகாலம் வரும்போது எகிப்தில் போய் மாட்டிப்பாங்க. அவங்க அப்பா செஞ்ச தப்பை இவரும் செஞ்சுருவார். அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்க. இந்த இடத்துல தேவ பயம் இல்லை, அதனால எதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுவார், அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாவாண்டவர் எச்சரிக்கும் போது அவரை அனுப்பிச்சி விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து அவர் பெண் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரகாம் வந்து ஒருத்தர் அனுப்புவார். நீ போ, உனக்கு தேவன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அவர் ஒரு பொறுத்து சொல்லுவார், ஒட்டகமுத்துக்கும் தண்ணி வார்த்து எனக்கும் தண்ணி கொடுக்குறவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எங்கள் பப்பாக்கால் வந்து தண்ணி கொடுப்பாங்க. அவங்க அழகும் நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் இவங்களை அனுப்பி விடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பிதா கிட்ட வந்து என்னன்னு கேட்கும்போது பிதா சொல்லுவார், 2 குழந்தை பிறக்கும், அதில் வந்து இளையவன் மூத்தவனை சேவிப்பான் அப்படின்னு, மூத்தவன் இளையவன் சேவிப்பான் அப்படின்னு சொல்லி 2 ஜாதிகளை பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குழந்தைய பிடிப்பார். கதை பெரிய காரியங்களை செய்தார் மாதிரி. ஸோ அதுதான் ஏசா யாக்கோபு. யாக்கோபு வந்து கர்த்தருக்கு குணசாலியான ஒரு மகன். ஏசா வந்து அவன் கூட இது அவன் தன்னுடைய சுயத்தில் வாழக்கூடியவன். யாக்கோபு கூடாரவாசி. ஸோ கதை பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் ஈசாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம இப்போ போகிற கதை வந்து யாக்கோபு.